அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் இதுவரை ஏற்கனவே பார்த்தது குப்தரின் நிர்வாக முறையில் அரசர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் இதை பற்றியெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அது மாதிரி அமைச்சர்கள் குழுவையும் பற்றி பார்த்தோம். அடுத்து பேரரசின் பிரிவுகள். இதில் மாவட்ட மட்டத்துக்கு கீழே இருந்த நிர்வாக அலகுகள், அது மாதிரி இராணுவம், இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைக்கு நாம் நாடு நிர்வாகம் என்று பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் செய்து வைத்த ஏற்பாடத்தை நாம் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி அப்படியே சின்ன சின்ன மாற்றங்களோடு காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சில இடங்களில் அப்படியே காப்பி அடிக்கும். ஒரு பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு எப்படியெல்லாம் நிர்வாகம் பண்ணியிருக்காங்கிறதுக்கு இந்த பாடத்தலைப்பு நமக்கு ஒரு உதாரணம். குப்தர்களுடைய பேரரசு தேசம் அல்லது புக்தி எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆக இதை யாருன்னா உபாரிகா என்று அழைக்கப்பட்ட ஆளுநர்கள் இதை நிர்வகிச்சிருக்காங்க. நாம் இன்றைக்கு மக்களாட்சியில் இருக்கிறனால என்ன ஆளுநரும் இருக்கார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் நம்ம ஆண்டுகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அரசருடைய ஆட்சி முறைங்கிறதுனால ஆளுநர் மட்டுமே இருந்திருக்காரு. அடுத்து இந்த உபாரிகாக்கள் யாருன்னா அரசராலே நேரடியாக நியமிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அது மாதிரி இந்த உபாரிகாக்கள் அவங்களுக்கு என்ன பொறுப்பு இருந்திருக்குன்னா, மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வாரிய அதிகாரிகளையும் நியமிச்சிருக்காங்க. உபாரிகாக்கள் நிர்வாக அதிகாரத்தோடு அது மட்டும் இல்லாமல், அதாவது இப்படி மாவட்டம் வாரியம் இதுகளை மட்டும் கவனிக்காமல் யானைகள், குதிரைகள், வீரர்கள் என்று இராணுவ நிர்வாகத்தை இணைஞ்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் கையில் வச்சுருந்துருக்காங்க. இப்போ தாமோதர்பூர் செப்பேடுகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 3 உபாரியாக்களுக்கு மகாராஜாங்கிற பட்டமே கொடுத்துருந்துருக்காங்கன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நிர்வாகத்தில் இவர்களுக்கு இருந்த ஒரு உயர்நிலை, அவங்களுக்கு இருந்த ஒரு மரியாதை நமக்கு தெரியுது. அதுலேயும் குப்த ஆண்டு 165 என்று தேதியிடப்பட்டுள்ள அந்த புத்தகுப்தரின் ஏரான்துன் கல்வெட்டு காளிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கிடையேயான நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா என்ற மகாராஜா சுரஸ்மி சந்திரா என்பவரை குறிப்பிடுது. அதாவது வடக்க ஓடக்கூடிய ஆறுக்கு அன்றைக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருந்துருக்கலாம். கங்கையின் கிளை நதிகளாக இருந்திருக்கலாம், அல்லது சிந்துவின் கிளை நதியை ஏதோ ஒன்று வந்திருக்கணும். அப்போ அந்த பகுதியிலேருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நர்மதை என்பது இன்றைக்கு விந்திய சாத்புரா மலையில் உற்பத்தியாகி அரபிக்கடலில் கலக்கக்கூடிய நதி. அப்போ அந்த இதுக்கு இடைப்பட்ட அந்த பகுதிகளை தான் இணைஞ்சிருக்காங்க. அந்த காலத்தில் குப்தர்கள் ஆண்டிருக்காங்கிறது தெரியுது. அப்போ அந்த பகுதியில் மாநில பிரிவினையில் அந்த மகாராஜா என்ற பட்டம் பெற்ற சுரஸ்மி சந்திரா என்பவர் தான் இணைஞ்சிருக்காரு. லோகபாலா என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே லோகபாலா என்பது மாநில ஆளுநரை குறிப்பிடுவதாகலாம். மாநில ஆளுநருக்கு பேர்னவர் லோகபாலா. அது மாதிரி குப்த பேரரசுடைய மாநிலங்கள் விஷ்யபதி என்ற அதிகாரியின் கீழே மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த குப்த பேரரசுடைய மாநிலங்கள் விஷ்யபதி என்ற அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்படுது. இந்த மாவட்டங்களுக்கு என்ன பேருன்னா விஷ்யா என்று அழைக்கப்பட்டிருந்திருக்கு. பொதுவாக விஷயபதிகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மாநில ஆளுநர்களால் என்ன செய்யப்பட்டிருந்திருக்காங்க, நியமிக்கப்பட்டிருந்திருக்காங்க. சில சமயங்களில் ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியோ இல்லை ஒரு நிர்வாக சிக்கல் உள்ள பகுதிகளாக இருந்தால் அதை அரசரே இணைஞ்சிருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் நேரடியாகவே நியமிச்சிருந்திருக்காரு. விஷயபதியின் நிர்வாக கடமைகளுக்கு நகரத்தின் சில முக்கியமான மனிதர்கள் இணைஞ்சிருந்திருக்காங்க. அந்த காலத்தில் உதவியாக இருந்திருக்காங்க. இன்றைக்கும் நிர்வாகங்களில் அப்படித்தான் இருக்குது. பல்வேறு தரப்பு மக்களிடையும் ஓரளவு அந்த யூகமாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்டு அதற்கேற்றபடி தான் அரசாங்கத்தோட கொள்கைகள்லாம் வகுக்கப்படுது. அடுத்தது மாவட்ட மட்டத்திற்கு கீழே இருந்த நிர்வாக அலகுகள். இப்போ மாவட்ட மட்டம், நான் ஏற்கனவே மாநிலம், அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் மாவட்டம்னு பார்த்தோம். இப்போ இந்த மாவட்ட மட்டத்துக்கு கீழே இருந்த நிர்வாக அலகுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாவட்ட மட்டத்துக்கு கீழே விதி, பூமி, பதகா, பீடா என்று பல்வேறு விதமான நிர்வாக அலகுகள்லாம் இருந்திருக்கு. ஆயுக்தகா, அது மாதிரி விதி, மகாதரா
எனப்படும் அதிகாரிகள் குறித்த குறிப்பெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. கிராம மட்டத்தில் கிராமிகா, கிராம் அத்தியஷா போன்ற அதிகாரிகள்லாம் இருந்திருந்திருக்காங்க. இவர்களை இணைஞ்சிருக்காங்க, கிராம மக்களே தேர்ந்தெடுத்திருக்காங்க. புத்தகுப்தர் காலத்து தாமோதர்பூர் செப்பேடு மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரணா குறித்து குறிப்பிடுது. இந்த அஷ்டகுல அதிகாரணா என்றால் என்ன? அஷ்டம்னாலே 8, அப்போ 8 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை பற்றி நமக்கு குறிப்பிடுது. என்னது? தாமோதர்பூர் செப்பேடு. அடுத்து மகாதாரா என்பதற்கு கிராம பெரியவர் அல்லது கிராமத் தலைவர் அல்லது குடும்பத் தலைவர் என்ற பல பொருள் உண்டு. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சி கல்வெட்டு பஞ்சமண்டலி என்பதை குறிப்பிடுகிறது. இது ஒரு குழும நிறுவனமாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து இராணுவம், முத்திரைகள், கல்வெட்டுகள் ஆகியன பாலாதி கிருத்தியா, மகாபாலாதி கிருத்தியா, அதாவது காலாட்படை மற்றும் குதிரைப்படை தளபதிகள் போன்ற இராணுவ பதவிகளை பற்றியெல்லாம் சொல்லுது. அது மாதிரி வழக்கமாக பயன்படுத்தப்படும் சேனாபதி என்ற சொல்லே குப்தர் கல்வெட்டில் காணப்படலையாம். ஆனால் சில வாகடக கல்வெட்டில் காணப்படுகின்றன. வாகடகங்கிறது ஒரு பகுதி, அதுக்கு இந்திய சாத்புரா மலைகளுக்கு அருகாமையில் இருந்த ஒரு பகுதி தான் என்னது? வாகடகம். அந்த கல்வெட்டில் அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு வைசாலி முத்திரை இராணுவ கிடங்கின் அலுவலகமான ரணபந்தகர், ரணம்னாலே என்னத்தம்? இந்த கோபம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன அது? ரணபந்தகர் அதிகாரனாவை குறிப்பிடுது. மற்றொரு வைசாலி முத்திரை தண்டபாஷிகா என்ற அதிகாரியின் அலுவலகத்தை குறிப்பிடுது. இது மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகமாக இருக்கும். நம்ம ஊரில் எஸ்பி ஆஃபீஸ் மாதிரி தண்டபாஷிகா என்பது என்னது? மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகம். அடுத்தது மகா பிரதிகரா, அதாவது அரண்மனை காவலருடைய தலைவராக அவர் இருந்திருக்காரு. அது மாதிரி கத்தியத பகிதா, இது அரச சமையலறை கண்காணிப்பாளர். ஒரு அரச சமையலறைன்னா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அங்கே உள்ளே காவலுக்கு அதுன்னு ஒரு ஆயிரக்கணக்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ அத்தனை பேத்துக்கும் சோறாகி போடணும். அப்போ இவங்கெல்லாம் அரண்மனையோட நேரடியாக தொடர்பு கொண்ட அதிகாரிகள் இவங்களை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு வைசாலி முத்திரை மகா பிரதிகராவாகவும் தாராவராகவும் இருந்த ஒருவரை பற்றி குறிப்பிடுது. நிர்வாக அமைப்பின் மேல் மட்டத்தில் அமாத்தியா, சச்சிவா ஆகியோரெலாம் இருந்திருக்காங்க. இவர்கள் பல்வேறு துறைகளுக்கு பொறுப்பாக இருந்த நிர்வாக அதிகாரிகளாவர். அது மாதிரி அந்த காலகட்டத்திலே பாருங்கள், இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பு இருந்திருக்கு. அந்த ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்புக்கு இன்றைக்கி நமக்கு உள்நாட்டில் இப்போ மாநிலம்னா சிபிசிஐடிங்கும், அதுபோல் மத்தியில்னா சிபிஐங்கிறோம். இன்றைக்கி வெளிநாட்டில் அளவில் இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ரா அப்படிங்கிறோம். அதுபோக இன்னும் பல்வேறு பிரிவுகளெல்லாம் நம்ம இன்றைக்கி இராணுவ நிலையில் வச்சுருக்கோம். அது மாதிரி அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கு. அதுக்கு அந்த ஒற்றர்கள் கொண்ட உளவமைப்புக்கு என்ன பேர்? துடகா என்று பேர். அது மாதிரி ஆயுத்தகா என்பது மற்றொரு உயர்மட்ட அதிகார பதவி. ஆயுத்தகா என்பது மற்றொரு உயர்மட்ட அதிகார பதவியாகும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அடுத்தது பொருளாதார நிலைகள், அதை பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.